இன்னைக்கு சொரக்கா காரக்குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்ப்போமா? வாங்க. ஏங்க என்ன ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா, வெங்காயம் போட்டதெல்லாம் வீடியோ எடுத்து நினச்சி நம்மன்னு பேசிட்டேங்க. ஐயோ சரியான கடுப்பாயிடுச்சுங்க. சே விடுங்க பார்த்துக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பூ நிறம் வர வைக்கலாம். எப்படி இந்த பூ நிறம் வர வைப்போம். தக்காளி வேறு வெந்து போச்சு, 1-2 பார்த்துக்கலாம். ஐயோ அந்த அடுப்பு கருமாந்திரம் நம்ம கேமராவில் சிக்கக்கூடாதுன்னு போகிற சிக்கிக்கினே இருக்குதுங்க. அடுப்பு கொஞ்சம் கசகசன்னு இருக்குதுங்க. கையணும் விடு, கழுவிக்கலாம். எப்படியோ ஒரு நாள் போயிருந்தாங்க இது. பட்டு கைவின பாடு இல்லை. தெரியுதுங்களா? அந்த வெங்காயம் கலர் மாறுது, தெரியுதுங்களா? இந்த ஒரு வெங்காயம் மாறி இருக்கும். நாமளும் இந்த அடுப்பு போ கீழே லைட்டாக கொத்தமல்லி நம்ம கருவேப்பிலை 2 கருவேப்பிலை இருந்துச்சுங்க. 2 மிளகாய் போட்டு ஏதோ கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ நான் பண்ணது ஓகே. அந்த நேரம் தெரிதுங்களா? கலர் மாறிவிட்டது. தக்காளியை போடும். தக்காளி நல்லா அடு சுண்ட உண்ணாங்க அடு. ஏன்னா புளி வேறு இல்லை. தக்காளி தான் நம்மளுக்கு இப்போ அந்த புளிப்பு கொடுத்தே ஆகணும். அந்த ஃப்ளவரை எப்படி கொடுக்கும்னு பார்ப்போம். லைட்டாக மஞ்சாத்தூளை போட்டு விடுமா? வேணாம். ஓகே மாமா, ஓகே. வெட்டி வச்ச சுரக்காவை எடுத்து போடுவோம். என்ன ஒன்று எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. எதனா ஒன்று வந்துக்கினே இது விட சாப்பாடு தானே, எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகும். சுரக்காய் அதிகமாக போச்சுங்க. வாங்கி வந்தால் வேஸ்ட் ஆகுதுங்க. நிறைய வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. போட்டோம் சும்மா கட்டியாக வைப்போம். ஒரு கிண்டுவோம். இப்போ போடுறா உப்பை நல்லா கொஞ்சம் வதங்கும். உப்படி தூவி விடணுங்க. எப்படி தூவி விடணும். அந்த மயச்சாரல் நல்லா வதங்க விடுவோம். லைட்டாக மஞ்சாத்தூளை போடுவோமா? ஏன்னா ஒரு ஃப்ளேவர் வரும். அதிகமாக போட போதும். இப்பயே போட்டுக்கூடாதோ? பார்த்துக்குவோம். அந்த காய் அப்படியே வேவுதுங்க. நேரம் அப்படியே மூடி வைப்போம். ஏன்னா அப்போ தான் இந்த சொரக்காய் ஒரு ஃப்ளவர் வந்து சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். எப்படி
சாப்பிட்டா மெது 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 மெதுன்னு அப்படியே மிளகாத்தூரி லைட்டாக அப்படியே தூவி விடணும். அளவெல்லாம் இல்லைங்க, இப்படி அளவெல்லாம் இருக்கவே கூடாது. பம்பம். ஓகே, போட்டாச்சு. அப்படியே லைட்டாக ஒரு கிண்டணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனையே வரக்கூடாது. மிளகாத்தூள் நம்ம ஊர் மிளகாத்தூள் திருவண்ணாமலை பாசை. இந்த பேஜ் கலர் மாறிட்டு தெரியுதுங்களா? என் கண்ணுக்கு தெரியுது, கேமராவும் தெரிஞ்சு ஆகணும். இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு சும்மா லைட்டாக மிளகா பொடி. எப்படி இப்படி அப்படியே அந்த கிரேவி மாரி எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கிரேவி, இந்த கார குழம்புனா அதுதான். புளிக்குழம்புலாம் இல்லை, நம்ம ஊர் பாஷெல்லாம் காரம் தான், கார குழம்பு தான். அவ்வளோதாங்க. அந்த பாரு அப்படியே அந்த கொதியிலே லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது, லைட்டாக போடுவோம். சால் உப்பு தான். அவ்வளோதாங்க, ஃபினிஷிங் வந்து விட்டது. அந்த அப்படியே அந்த கொதி, அந்த சில்லிக்கு சவுண்டை கேளலாம், சும்மா சிக்கு 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 சிக்கன் கேட்கும்போது கேட்குதுங்களா? அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 5 minutes முடிச்சு விட்ருவோம்.